Hi friends, welcome to my channel Aari Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா feather stitch தான் நம்ம பார்க்க போறோம். So feather stitch எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். First வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு picture draw பண்ணி வச்சிருக்கேன். So இதுல தான் நம்ம feather stitch ட்ரை பண்ண போறோம். First starting point வந்துட்டு நான் 0 ன்னு மார்க் பண்ணிருக்கேன். ஓகேவா? So 0 ல இருந்து 1 க்கு இருக்க distance வந்து 1 cm, 1 ல இருந்து 2 க்கு இருக்குது 1 cm. So 1 cm மார்க் பண்ணி ஒரு 3 lines வர்ற மாதிரி நான் வந்துட்டு so இங்க இருந்து 1 இங்க இருந்து 1 அப்படி மார்க் பண்ணிட்டு so நீங்க காம்பஸ் யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து போட்டுக்கலாம். இந்த டிசைன் வந்துட்டு இன்னுமே கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா வரும். So நான் அந்த ஸ்கேல்ட்ட மார்க் பண்ணி தான் போட்டேன். இப்போ 0 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒரு த்ரெட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றீங்க அப்படினா ஒரு குட்டி லாக் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. So லாக் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வேகமா வந்து உங்களுக்கு அந்த ஸ்டிட்ச் வந்து பிரிஞ்சு போகாம இருக்கும். So அதுக்கு தான் நம்ம எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ஒரு ஸ்டிட்சா இருந்தாலும் லாக் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணனும். இப்போ 0 ல இருந்து நம்ம 1 க்கு போகாம ஸ்ட்ரைட்டா 2 க்கு போறோம். ஓகேவா? So 2 க்கு போயிட்டு அப்படியே வந்துட்டு again ஒரு செயின் எடுக்கறோம். அந்த செயினை எடுத்துட்டு போய் நம்பர் 3 க்கு போறோம். So 3 ல நான் பஞ்ச் பண்ணி அந்த செயினை அப்படியே வந்துட்டு ரிவர்ஸ் புல்லிங் பண்ணி கீழ இழுக்கறேன். So பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் மாதிரி தான் ரிவர்ஸ் புல்லிங் பண்ணி நம்ம 1 க்கு கொண்டு வரோம். ஓகேவா? So நம்ம 3 ல இருந்து பஞ்ச் பண்ணி ரிவர்ஸ் புல்லிங் பண்ணி நம்பர் 1 க்கு கொண்டு வரோம். ஓகே? So இதுக்கு வந்துட்டு ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணி வெச்சுக்கலாம். So 3 ல இருந்து 1 again 1 ல இருந்து 0. இப்போ மறுபடியும் 0 ல இருந்து ரிவர்ஸ் புல்லிங் பண்ணி நம்ம இப்போ நம்பர் 2 க்கு கொண்டு போறோம். So ரெண்டு சைடுமே ரிவர்ஸ் புல்லிங் பண்ணி நமக்கு நம்பர் 2 லயும் நம்பர் 1 லயும் லாக் விழுகுது. ஓகேவா? So இப்போ 3 ல இருந்து நம்ம ரிவர்ஸ் புல்லிங் பண்ணும்போது நம்பர் 2 ல வந்துட்டு லாக் விழுகுது. ஓகேவா? அதுக்கு அப்புறமா நம்ம 1 ல இருந்து எடுத்து மறுபடியும் 0 க்கு போறோம். 0 ல இருந்து நம்ம ரிவர்ஸ் புல்லிங் பண்ணும்போது 1 ல வந்துட்டு லாக் விழுகுது. ஓகேவா? So இதான் கான்செப்ட். So இத புரிஞ்சிக்கிட்டோம் அப்படினா இந்த ஸ்டிட்ச் நம்ம அழகா போட்டுறலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் நெருக்கமா வர மாதிரி போட்டுட்டு இருக்கேன். So உங்களுக்கு நீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி கூட இந்த ஸ்டிட்சை போடிங்கனாலுமே அழகா தான் இருக்கும். So 0 ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 0 to 1 ரீஜன் வரைக்கும் நமக்கு நல்ல டார்க்கரா வந்துட்டு நமக்கு ஃபில் ஆகும். நம்பர் 1 to 2 வந்துட்டு கொஞ்சம் லைட்டர் ஷேடா இருக்கும். அப்புறம் நம்பர் 2 to 3 வந்துட்டு அதோட லைட்டர் ஷேடா இருக்கும். So இதோட ஃபார்முலா வந்து 0 to 2 2 to 3. இது வந்து ஃப்ரண்ட் நம்ம ஃபார்வர்ட் போறது. திருப்பி பேக்வர்ட் வர்றது வந்து 3 to 1 1 to 0. So இந்த ஃபார்முலா மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படினா இந்த ஸ்டிட்சை நீங்க சூப்பரா போட முடியும். இப்போ பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலா அப்படி அப்ளை பண்ணுவோம். 0 ல இருந்து நான் 2 க்கு போறேன். So 2 ல இருந்து again 3 க்கு போறேன். இப்போ ரிவர்ஸ் ஃபார்முலா 3 ல இருந்து 1 க்கு வர்றேன். So 1 ல இருந்து 0 க்கு போய்ட்டேன். இப்போ மறுபடியும் ஃபார்வர்ட் ஃபார்முலா 0 to 2 2 to 3. இப்போ ரிவர்ஸ் ஃபார்முலா 3 to 1 1 to 0. ஓகே? இதுல வந்துட்டு நமக்கு ஒரு 3 ஷேட்ஸ் வந்து கிடைக்குது. டார்க்கர் ஷேட், லைட்டர் ஷேட், again வெரி லைட்டர் ஷேட். இந்த மாதிரி நமக்கு ஒரு ஷேட்ஸா கிடைக்கிறதுனால தான் இதுக்கு பேர் வந்து feather stitch. ஸோ நம்ம feathersல தெரியும் நமக்கு வந்துட்டு கீழே வந்துட்டு நல்லா வந்து திக்கரா இருக்கும். மேலே போக நமக்கு வந்துட்டு ரொம்ப சாஃப்டா இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் வந்துட்டு நம்ம feather stitchனு வச்சிருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஷேடட் பட்டன் ஹோல்லாம் போட்டுருக்கோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதாவது இதே கான்செப்ட் தான். பட் ஆனால் நம்ம இதை 3 லேயர்ஸில் போடுறோம். அது வந்து ஜஸ்ட் நம்ம 2 லேயர்ஸில் போட்டிருப்போம் ஷேடட் பட்டன் ஹோல்லாம். இது வந்துட்டு நம்ம 3 லேயர்ஸாக போடுறோம். ஓகேவா? ஸோ அது ஒன்று மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இந்த ஸ்டிட்சில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த 0 to 1 அப்படிங்கிற அந்த ரீஜனை வந்துட்டு நீங்கள் சின்னதாகவும் வச்சுக்கலாம். இந்த 0 to 1ன்றதை வந்துட்டு அந்த இடத்துல நீங்கள் ஸ்டோன் ஏதாவது ஸ்டிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு குட்டி லாக்காக வந்துட்டு நம்ம அந்த 0 to 1ன்ற ரீஜனை யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் டிசைன்ஸில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் க்ரியேட்டிவிட்டி வந்து மாற்றிக்கணும்.
சப்போஸ் இப்போ வந்துட்டு 0 to 1 ரீஜனில் வந்துட்டு ஒரு ஸ்டோன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டோன் இருக்குது அப்படின்னா நம்ம 0லேருந்து 1 போகிறத வந்துட்டு ஒரு குட்டி செயின் மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டோன், அப்புறம் அதுக்கப்புறமா 0 to 1ன்றது சின்ன செயின், அதுக்கப்புறமா 2, 3ன்றது வந்துட்டு கொஞ்சம் பெரிய ரீஜனாக நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ 0ல் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சேம் ஹோல்லையே வந்துட்டு தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அந்த ஹோல் வந்துட்டு உங்களுக்கு நல்லா பெருசாகவே ஃபார்ம் ஆகிடும். ஸோ நீங்கள் அதுலேயே வந்துட்டு திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணுறனால அந்த ஹோல் வந்துட்டு உங்களுக்கு நல்லா பெருசாகிடும். ஸோ அதே ஹோல்லையே தான் நீங்கள் பஞ்ச் பண்ணி பண்ணணும். நான் வந்துட்டு ரொம்பவே நெருக்கமாக போடுறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னுமே கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி போடுறீங்க அப்படின்னா மேலே வர்ற ஷேடு இருக்கு இல்லையா, நம்ம 2 to 3ல் வர்ற ஷேடு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நெருக்கமாக இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இருக்கும். அப்புறம் 1 to 2ல் வர்றதுமே கூட கொஞ்சம் உங்களுக்கு நெருக்கமாக இல்லாமல் தள்ளி வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு போடலாம். ஸோ நான் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கொஞ்சம் நெருக்கமாக வர்ற மாதிரி தான் நான் வந்துட்டு போட்டு காமிச்சிருக்கேன். இன்னொன்று இதில் முக்கியமாக நீங்கள் ரிவர்ஸ் புல்லிங் பண்ணும்போது த்ரெட்டை வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா திருப்பி அகைன் நீங்கள் த்ரெட்டை வந்துட்டு கீழே இழுத்துட்டு அதுக்கப்புறமா அகைன் நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து போடுங்க. இப்போ நான் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். முக்கியமாக ரிவர்ஸ் புல்லிங் பண்ணுறோம்னா அந்த கிளாத்து ஷ்ரிங்கேஜுன்றது வந்துட்டு இருக்க தான் செய்யும். ஸோ அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். இருந்தாலும் த்ரெட்டை வந்துட்டு உங்களால் எவ்வளோ கொஞ்சம் லூஸாக ஹேண்டில் பண்ண முடியுமோ அவ்வளோ கொஞ்சம் லூஸாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வரும். ஸோ இந்த ஸ்டிச் நீங்கள் போடும்போது பார்த்திங்கன்னா ஹாஃபாக கூட பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வராது, இந்த சைடு மாதிரியே அந்த சைடும் கரெக்டாக பர்ஃபெக்டாக வராதுன்னு நினச்சிங்கன்னா ஹாஃபாக பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு ஒரு சைடு ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு சைடு முடிங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே 0 to 1 ரீஜன் வந்து நல்ல டார்க்கராக ஃபில் ஆகிருக்கு. அடுத்து 1 to 2 வந்துட்டு கொஞ்சம் லைட்டர் ஷேடாக இருக்கும். 2 to 3 வந்து அதை விட லைட்டர் ஷேடாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்டிச்சை நீங்கள் ஈஸியாக வந்துட்டு போட்டுடலாம். ஸோ அகைன் வந்துட்டு நான் இன்னொரு ஷேப்பில் வந்துட்டு இதை ஃபில் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு சின்ன ஒரு ஃபெதர், இது ஒரு குட்டி ஃபெதர்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபெதர் ஃபில் பண்ணும்போது நம்ம எந்த மெத்தட் எந்த மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்பர் 3 வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 to 3ன்ற ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறுகலாக இருக்குது. ஷேப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது இல்லையா. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் பார்க்கலாம். நான் நம்ம 0ல் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கேயுமே பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம ஒரு பேக்லாக் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பேக்லாக் வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு எப்பயும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்பர் 2க்கு போவோம் இல்லையா. ஸோ அப்போ நம்ம நம்பர் 2க்கு இப்படி போகிறோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப அதிகமான இது வந்து வர்ற மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ அப்போ நம்ம கண்டிப்பாக கிளாத்தை வந்து ரிமூவ் பண்ணும்போது நமக்கு த்ரெட்டு வந்து தூக்கிக்கிறோம். ஸோ அதனால் நம்ம இந்த மெத்தட் வந்துட்டு ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்படி போடும்போது நீங்கள் பார்த்தாலே தெரியுது இல்லையா, அந்த த்ரெட் வந்துட்டு உங்களுக்கு தூக்கிட்டு நிற்கிது. ஸோ எப்பயுமே ஒரு இந்த மாதிரி போடும்போது நம்ம ஃபார்முலா படி மாற்றிக்க தான் செய்யணும். 0லேருந்து 1க்கு போயிட்டு 1லேருந்து 2 மறுபடியும் 2லேருந்து 3 இப்போது ரிவர்ஸ் புல்லிங் பண்ணிவிட்டு 1க்கு வர்றோம். அகெயின் 0க்கு நான் போகிறேன். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் போடும்போது தான் இந்த ஒரு டிசைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறது கரெக்டாக வரும். ஓகேவா. இப்போது நம்ம 3க்கு போயிட்டு 3லேருந்து 1க்கு வந்துட்டோம். இப்போது அகெயின் 1லேருந்து நம்ம வந்துட்டு 0க்கு போகிறோம். இந்த மாதிரி டிசைன்ஸில் வந்து அப்ளை பண்ணும்போது எப்படி இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்பர் 2 to 3 வந்துட்டு கரெக்டாக நீங்கள் போடணும். அப்படி போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக ஃபில் ஆகிட்டே வரும். இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு அது ஒரு நீட் ஃபினிஷிங் வந்துட்டு கிடைக்காது. நான் போடுறது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன்.
இதுலேயுமே நம்பர் 0ல் நீங்கள் வந்துட்டு எடுக்கும்போது ஒரே சேம் அதே ஹோல்லையே தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்டிச் வந்துட்டு கரெக்டாக வரும். நான் இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஃபுல்லாக போடும்போது உங்களுக்கு டைம் ரொம்ப அதிகமாகும். வீடியோவோட டைமிங் வந்துட்டு ரொம்பவே அதிகமாகும். ஸோ வந்துட்டு நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிசைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு நான் லாஸ்ட்டாக 0ல் எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இதோட ஃபார்முலா வந்து 0லேருந்து 1, 1லேருந்து 2, அகைன் 2 to 3. இது வந்து ஃபார்வர்ட் டைரெக்ஷனுக்கு. ரிவர்ஸ் டைரெக்ஷனுக்கு 3லேருந்து அப்படியே ரிவர்ஸ் புல்லிங் பண்ணி நம்ம 1க்கு வரோம். 1லேருந்து 0க்கு போகிறோம். அகைன் 0லேருந்து நம்ம ரிவர்ஸ் புல்லிங் பண்ணி 2க்கு போகிறோம். ஸோ அதே வந்துட்டு ரிப்பீட்டடாக வந்துட்டு நமக்கு வரப்போகுது. ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு இந்த மாதிரி டிசைனில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு மாற்றிக்கணும். ஸோ அவ்வளோதான். நம்ம எந்த ஸ்ட்ரக்சர் எந்த ஷேப்போ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் வந்துட்டு நான் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. இன்னொரு டியூட்டோரியல் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then, bye bye.